இந்த 2025 தீபாவளிய சிவகாசி பட்டாசுல கொண்டாட ஆசைப்படுறீங்களா? நம்ம அரிகரன் பட்டாசு கடையில குறைந்த விலையில வாங்கி மூட்டை மூட்டையா அள்ளிட்டு போங்க. தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி உண்டு. இந்த கிராமத்துல இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக டெலிவரி கொடுப்போம். வணக்கம், நம்ம தலைவர் பேசுறேன். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை பார்த்துட்டு வந்ததுல இருந்தே அவருடைய செயல்பாடுலையும் அவருடைய பேச்சிலையும் சோர்வு தேர்வு தெரியுது. எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டு அவருக்கு முன்னாடியே பார்த்த செங்கோட்டையன் தரப்புலையும் ஒரு வேகம் இல்லாம தெரியுது. இது ஏன் வேகம் இல்லாம தெரியுது? அவங்க மேல இருந்து டெல்லியில இருந்து வேற என்னும் சொல்லி வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா ரெண்டு பேருடைய செயல்பாடுலையுமே பெரிய லெவல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு கூட தினகரன் விஜயோட பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க கூட்டணியை பத்தி. ஏற்கனவே கொங்கு மண்டலத்துல அதிமுகவுக்கு செங்கோட்டையன் ஒரு மிக முக்கியமான ஆளு, அவரை விட்டுவிட்டாங்க. இப்ப அது போக எடப்பாடி பழனிசாமி இருந்த காலத்திலையும் சரி, அதுக்கு முன்னாடி காலத்திலையும் சரி, அதிமுகவுக்கு கை கொடுத்த பகுதி ரெண்டு தான். ஒன்று தென் மாவட்டம், ஒன்று மேற்கு மாவட்டம். கோயம்புத்தூர் இந்த ஏரியா தான். கோயம்புத்தூர், கரூர், பல்லடம், திருப்பூர் இந்த ஏரியா தான் அவங்களுக்கு ரொம்ப கை கொடுத்த ஏரியா கொங்கு மண்டலம்ங்கிறது. ஆனால் இப்போதைக்கு கொங்கு மண்டலத்தில் சிறப்பான ஒரு வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு இல்லாமையே போயிருக்கு. ஏன்னா இப்போ செங்கோட்டையை விலகுனதால ஒரு 3 நாள் தொகுதி அங்கே ஆப்பனட்டாவே எகைன்ஸாவே மாறிடும். ஏற்கனவே திமுக உள்ள அதிமுகவில் இருந்த திமுகவுக்கு போன செந்தில் பாலாஜி அந்த வழக்கு இந்த வழக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு ஜாமீன் பெற்று ஐயோ அப்பான்னு சொல்லி செயல்பாடவே குறைச்சிட்டாரு. இப்போ அரசாங்க செயல்பாடை விட்டுட்டு கட்சி செயல்பாடில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறதா நமக்கு செய்தி வருது. ஏற்கனவே அதிமுகலேருந்து போன செந்தில் பாலாஜி அங்கே ஒரு கரூர் ஏரியாவில் அங்கே அவர் மிகப்பெரிய செல்வாக்கான ஒரு ஏரியாவை அவர் மாற்றிக்கிட்டே வர்றார் திமுகவுக்கு சாதகமாக. இப்போ செங்கோட்டையும் போகணும் ஒரு காரணமாக போயிடுச்சு. ஆக மொத்தத்தில் ஒவ்வொரு ஆளாக கழிஞ்சு கழுதெஞ்சு கட்டமான கதையாக அதிமுக பிஜேபி கூட்டணி அங்கே ஆள் இல்லாமையே போய்கிட்டு இருக்கு. இப்போ அவங்க என்ன திட்டம் வைக்கிறாங்கங்கிறது தெரியல. இதே போல இனிமே அவங்களோட கூட்டணி வைக்க முடியாது அப்படிங்கிறது மாதிரி இன்னைக்கு தினகரன் மாதிரி இருக்காரு. இனிமேல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா அவங்க ஓப்பனா பேச மாட்டேங்கிறாங்க. இல்லை யாரை ஒன்று எல்லாரும் சேருன்னு சொல்லணும். யாரு? எடப்பாடி பழனிசாமியை ஒன்று செங்கோட்டையன் நீங்க எப்படி போவோங்கப்பான்னு சொல்லணும். யாருக்கு எதையுமே சொல்றது இல்லை. பூடகமாவே வேலை பார்த்து அந்த கட்சியை ஒழிச்சு கட்டுறதுக்கு உண்டான வேலையத்தை பாரதிய ஜனதாக்காரன் பார்க்குறேன். ஆக மொத்தம் இவங்களோட ராசிப்படுத்தி இவங்களோட சந்திச்சு எலெக்ஷனை பிடிச்சி அது ஒரு பெரிய கூட்டணியா மாறி நம்ம ஆளில் பாதி சீட்டு பிடிச்சி ஆட்சியை பிடிச்சி இப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. சுருக்கமா அதிமுக ஒழிச்சு கட்டினாத்தே நம்ம அந்த இடத்த பூர்த்தி பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா இப்போதைக்கு நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், தொடங்கி வச்சுட்டாங்க, திருப்பி பினிஷிங் பண்றதுக்கு முடிக்கிறதுக்கு வழியே தெரியாமத்தே அமித்ஷாவும் நரேந்திர மோடி திகச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு கோயிட்டு வர்றாங்க. இன்னைக்கு கூட அழகுராஜ் கூட அதிமுக இருந்து திமுக போய் சேர்ந்துட்டார். ஒவ்வொரு ஆளா போய்கிட்டு இருக்கு. அன்வர் ராசா போய் சேர்ந்துட்டார். ஆக மொத்தத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்க கட்சி வளருதோ வளரலையோ ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சியில இருந்து வெளியேறி திமுக பக்கம் போறாங்க. திமுக பக்கம் போறவங்களை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு அவரால் முடியல. காரணம் என்னன்னா எல்லாரும் ஒண்ணு சேருன்னு சொன்னா அவர் எல்லாரும் ஒண்ணு சேர மாட்டேங்கிறார். கட்சி என்கிட்டதே இருக்கும். கட்சி அழிஞ்சா அழியுது, இருந்தா இருந்து, தொலைஞ்சது போது, ஆட்சிக்கு வந்தா வருது, வளைனா போகுதுன்னு அவரு ஒரு பாணியில பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த நிலையில தினகரன் போய் விஜயோட போய் இன்னைக்கு கூட்டணி பேச்சு ஆரம்பிச்சிட்டதா கூட டிவிகள்லாம் செய்திகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஆக மொத்தத்துல இங்கிட்டு தினகரன் ஆரம்பிச்சிட்டாரு. இங்கிட்ட அதே போல ஓபிஎஸ் அடுத்த கட்டமா ஆரம்பிப்பாரு. அதே போல அங்கிட்டு விருதரசு அங்கிட்டு காங்கிரஸ் அதுவரை நீ அடுத்த கட்டமான பேச்சுக்கால ஆரம்பிக்க போறாங்க அவங்க தரப்புல இருந்து. ஆக மொத்தம் முத கூட்டணி முடிக்க போறது யாருன்னு கேட்டா விஜய் தான் முடிக்க போறாரு. இந்த அணியிலேயே விஜய் தான் முடிக்க போறாரு. ஒரே ஒரு விஷயம், இந்த தினகரனை மிரட்டி வச்சிருக்காங்க. அவங்க ரைடு வீடு அதுன்னு போயிட்டு ஏதாவது ஒன்று உள்ள தள்ளி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. தினகரனுடைய செயல்பாடு அடக்கியே வாசிக்கிறாப்புல, இன்னும் வேகமா போகல. ஏன்னா அவர் பயப்படுறாப்புல, நம்மள கேச போட்டு உள்ள தள்ளிவிட்டாங்க. ஏற்கனவே அது பறிமுதல் இது பறிமுதல், அமலாக்கத்துறை அந்த ஏதாவது தேர்தல் கமிஷன் காசு கொடுத்ததுல 50 கோடி கொடுத்து 100 கோடி கொடுத்தனா அது ஒரு பொய் வழக்கு, இப்படி போட்டு கீட்டு வச்சு எல்லாத்தையும் அமட்டிக்கு எல்லா பக்கம் நங்கூரம் போட்ட மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இப்ப அவங்களுக்கும் பாரதிய ஜனதாக்காரங்களுக்கும் இதை எப்படி முடிக்கணும்னு தெரியல. தினகரனுக்கும் இவங்களை அத்து விட்டுட்டு எப்படி நம்ம கூட்டணி வைக்க முடியுமா முடியாதான்னு அவரும் பயந்து போய்தான் கிடக்காரு. அதே போல ஓபிஎஸ் சொல்ல வேணா, அது ஒரு பயந்தான் கொடுத்தேன். இப்ப எப்படி கணக்கு போட்டாலும் சரிதான், பாரதிய ஜனதா கூட்டணிக்கு பயந்துகிட்டே இருக்காங்களே ஒரே இனிமே நீங்க ரைடு நடத்த முடியாது. ரைடு நடத்துறதுக்கெல்லாம் உங்களுக்கு நீ சக்தி பத்தாது. ஏற்கனவே உங்க பேர் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. எங்க பார்த்தாலும் ரைடு, எங்க பார்த்தாலும் அது ரைடு, எல்லாத்தையும் மிரட்டுறாங்க, எல்லாத்தையும் ஒழிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி உங்க பேர் கெட்ட பேராகி போய் கிடக்கு. இதுலதான் இந்த சூழ்நிலையிலதான் தினகரன் போய் விஷய போய் பார்த்து இந்த கூட்டணி பேசிடுவோம், எனக்கு இத்தனை சீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 சீட்டோ 40 சீட்டோ பேச்சுவார்த்தையில நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஓபிஎஸ் எழுதிட்டு வருவாரு, அப்புறம் விடுதலை சிறுத்தை வரும், அப்புறம் காங்கிரஸ் வரும். இப்படி ஊரணியா ஆகி திமுக தனியாத்தே நிற்கும். 234 தொகுதியிலையும் திமுக தனியாத்தே நிற்கும். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிங்கிறது ஒரு பக்கம் இருக்குமா இல்லைன்னாலும் கூட அது கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட ஓட்டை வாங்குமே ஒழிய ஆட்சியை பிடிக்கிற அளவுக்குலாம் அவங்களால இங்கே வரவே முடியாது. ஏன்னா அண்ணாமலை வேற வெளியே வேற வர்றாரு. இப்படி பல கட்டம் எப்படி கணக்கு பார்த்தாலும் இவங்க பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. வெளியே பிஜேபி காரங்க அவங்க இறங்கி மக்களுக்கு நன்மை பண்ணி ஆட்சியை பிடிக்கணுங்கிற எண்ணம் அவங்க கிடையாது. ஒரு கட்சிக்காரன் மிரட்டுறது, ஒரு கட்சிக்காரன் ரைடு விடுறது,
ஒரு கட்சிக்காரனுக்கு குறவில்ல கத்தி வைக்கிறது. ஓ வீட்டில் அவ்வளோ பணம் இருக்காமல, வேறு பணம் இருக்கான், வேறு வீட்டில் பணம் இல்லாமல் இருக்க போது. அமித்ஷா வீட்டில் என்ன ஓட்டாங்கட்சியா இருக்கும், மற்ற வீட்டில் ஒரு காசு இருக்கும், இவங்க வீட்டில் ஒரு ஓட்டாங்கட்சியா இருக்கும். ஆக இப்படி ஒரு அமட்டி வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியப்பட போகுதுன்னு நமக்கு தெரியல. எது எப்படி கணக்கு வச்சாலும் சரி, திமுக திருப்பி தான் ஆட்சிக்கு வரும். எதுவுமே செய்ய முடியாது. விஜய்க்கு ஆதரவான ஆட்கள் ஊரா கூட்டணி போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே முந்திடுவாங்க. அவங்க இப்ப ஒப்பந்தம்லாம் போட்டுருவாங்க விலைக்கு. இப்ப போட்டு முந்தவன அங்கே ஒரே பேச்சை சொல்லிட்டேன், எடப்பாடி பழனிசாமி நீக்குனா நான் அங்கே வர்றேன் அப்படின்ட்டு தனகரன். ஏன்னா அவர் நான் பயந்துக்கிட்டு தான் பேசுறாரு, இன்னும் ஓப்பனா பேசல. எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கிட்டு நீ மாரடிக்கிற வரைக்கும் அந்த கூட்டணியிலேயே நான் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக மாத்தினா உங்க கூட்டணிக்கு நான் வர்றேன். அப்ப அவர் பயந்துகிட்டே பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஓபிஎஸ் அது சொல்லவே வேணாம், அது மொட்டை பயன் தான் கூடியது. எந்த பேச்சுமே பேசுறது இல்லை. காசு செலவழிக்க கூடாது. ஓபிஎஸ் வேலை காசு 5 பைசா விடக்கூடாது. பயந்துகிட்டு இருக்கிற நம்ம சொத்தை காப்பாத்துறதுக்காக ஒரே ஐடியா விழுந்து படுத்துக்குவாரு. ஜனநாயகா கொஞ்சம் வீரம் இருக்கு அவங்களுக்கு, அது வீரமே இருக்காது, கொஞ்சம் கூட இருக்காது. ஆக மொத்தத்துல அரசியல் களம் வேகமாயிருச்சு, விஜயை நோக்கி வேகமாயிருக்கு.